ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முந்தைய வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை உங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த கொஸ்டினுக்கான சரியான விடையை பார்த்துடலாம். 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை வகித்தவர். ஆப்ஷன் பி சரியான விடை வல்லபாய் பட்டேல். 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை வகித்தவர் வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுகிறார். மகாத்மா காந்தி அவர்கள் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்னும் பட்டத்தை வழங்கினார். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்தியாவை ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். அதனால இந்தியாவின் பிஸ்மார்க் என்றும் அழைக்கப்படுகிறார். சர்தார் சரோவர் அணை குஜராத் மாநிலத்தில் நர்மதை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருக்கான சிலை நிறுவப்பட்டிருக்கு. இந்த நினைவு சின்னம் ஒற்றுமைக்கான நினைவு சின்னமா கருதப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கமுகு தாவர இலை பெயர். கமுகு அப்படின்னா என்னதுன்னா பாக்கு. அதோடைய தாவர இலை பெயர் என்ன? ஆன்சர் கூந்தல். கமுகு தாவர இலை பெயர் கூந்தல். கொஸ்டின் 2. உழவர் என்னும் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல். ஆன்சர் நற்றிணை. உழவர் என்னும் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் நற்றிணை. புதிய பாடத்திட்டம் 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் பக்கம் 12. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். இந்த பக்கம் சொல் இருக்கும், அந்த பக்கம் இடம்பெறும் நூல். வேளாண்மை என்னும் சொல்லு கலித்தொகை திருக்குறள்ல இருக்கு. உழவர் இப்ப பார்த்தோம் இல்லையா, உழவர் என்ற சொல்லு நற்றிணையில இருக்கு. பாம்பு என்ற சொல் குறுந்தொகையில இருக்கு. வெள்ளம் அந்த சொல்லு பார்த்தீங்க அப்படின்னா பதிற்றுப்பத்துல இருக்கு. முதலை அது குறுந்தொகையில இருக்கு. அடுத்ததா கோட்டை இந்த சொல்லு பார்த்தீங்கன்னா அகநானூர்ல இருக்கு. உலகம் என்ற சொல்லு தொல்காப்பியம் திருமுருகாற்றுப்படையில இடம்பெற்றிருக்கு. மருந்து அது அகநானூறு திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. ஊர் தொல்காப்பியம் அகத்திணையில் இடம்பெற்றிருக்கு. அன்பு என்ற சொல்லு தொல்காப்பியம் திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. உயிர் தொல்காப்பியம் திருக்குறள். அன்பு, உயிர், மகிழ்ச்சி இது அனைத்துமே தொல்காப்பியம் திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. மீன் என்ற சொல்லு பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. புகழ் என்ற சொல்லு தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கு. அரசு என்னும் சொல்லு திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. செய் என்ற சொல்லு குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. செல் என்ற சொல்லு தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. பார் என்னும் சொல்லு பொருநராற்றுப்படை. ஒளி, முடி இந்த சொல்லலாம் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. உழவர் என்னும் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் நற்றிணை. கொஸ்டின் 3. பாம்பு என்னும் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல். ஆன்சர் குறுந்தொகை. பாம்பு என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் குறுந்தொகை. அடுத்ததா கொஸ்டின் 4. அரசு என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல். ஆன்சர் திருக்குறள். அரசு என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் திருக்குறள். கொஸ்டின் 5. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு. ஆன்சர் மணிப்பல்லவ தீவு. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. கொஸ்டின் 6. மணிமேகலை கையில் இருந்த அமுது சுரப்பியில் உணவு இட்ட பெண். ஆன்சர் ஆதிரை. மணிமேகலை கையில் இருந்த அமுது சுரப்பியில் உணவு இட்ட பெண் ஆதிரை. கொஸ்டின் 7. மணிமேகலையின் வேறு பெயர். ஆன்சர் பசுப்பினி போக்கிய பாவை. மணிமேகலையின் வேறு பெயர் பசுப்பினி போக்கிய பாவை. கொஸ்டின் 8. கோவலன் மாதவி மகள் பெயர். ஆன்சர் மணிமேகலை. கோவலன் மாதவியின் மகள் மணிமேகலை. அடுத்ததா கொஸ்டின் 9. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார்.
தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் பாரதியார். கொஷின் 10. மணிமேகலை டேஸ் நகரை சேர்ந்தவள்? ஆன்சர் பூம்புகார். மணிமேகலை பூம்புகார் நகரை சேர்ந்தவள். இந்த 10 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுக்கான வினா, சமூக நீதி என்னும் கருத்துவானது டேஸில் உருவானது? ஆப்ஷன் ஏ 16ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் பி 18ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் சி 19ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் டி 21வது நூற்றாண்டு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஷின், தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் நோக்கம்? ஆப்ஷன் ஏ புற்றுநோய் மூலம் ஏற்படும் இறப்பை குறைத்தல், ஆப்ஷன் பி சால விபத்தின் மூலம் ஏற்படும் இறப்பை குறைத்தல், ஆப்ஷன் சி கொரோனா மூலம் ஏற்படும் இறப்பை குறைத்தல், ஆப்ஷன் டி ஊட்டச்சத்து குறைபாடு மூலம் ஏற்படும் இறப்பை குறைத்தல். இதற்கான ஆன்சரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கான சரியான ஆன்சர் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.